வெல்கம் பேக் த்ரில்லர் ஸ்டோரி ரத்த காட்டேரி எபிசோட் 11. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 10 எபிசோட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எபிசோடு எல்லாமே 1 by 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி என்னென்னு உங்களுக்கு பிடிக்கும். இது கொஞ்சம் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது த்ரில்லிங்கான ஸ்டோரியாக இருக்கும். அடுத்தடுத்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்கும். ஸோ 1 by 1 நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த கதை என்னென்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். இவ்வளோ நாள் நடந்த கொலைகளையும் இன்று நடக்கப் போவதாய் சொல்லப்பட்ட சேதுபதி ஐயா கொலையும் பற்றி தெரிந்து கொண்ட விவேக், இன்று நடக்கப் போகும் கொலையை தடுப்பதற்காக எப்படியாவது நான் அந்த கொலையும் தடுப்பேன் என்று சொன்னபடி, அதாவது கான்ஸ்டபிள் விவேக் கிட்ட சொல்கிறாருங்க. விவேக் மற்றும் கான்ஸ்டபிள் இருவரும் ராஜாவை பின்பற்றி வந்தனர். சேதுபதி ஐயாவின் வீட்டிற்கு வந்தான் ராஜா. என்ன செய்ய போகிறான் என்று யோசனையுடன் பார்த்தார் விவேக். அதாவது மறைஞ்சு நின்று தான் விவேக்கும் கான்ஸ்டபிள் வடிவேலும் பார்த்தீங்கன்னா ராஜாவை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா ஐயா அழைத்தான் ராஜா. யார்? சேதுபதியே கூப்பிடுறாங்க. நீயா என்றார் சேதுபதி. நானே தான், வேற யாரையும் எதிர்பார்க்கல, ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு ராஜா சொல்கிறான் சேதுபதி கிட்ட. என்ன சொல்ல போகிற? உன் மூத்த பையன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். கடைசியாக அவன் முகத்தையாவது நீங்கள் பார்க்க வேணாமா அப்படின்னு ராஜா சொல்கிறான் சேதுபதி கிட்ட. அவன் என்ன பண்ணான்? நான் பண்ண தப்புக்கு அவனை ஏன் தண்டனை அப்படின்ட்டு சேதுபதி பயந்தே கேட்குறாருங்க. அதான் நீயே சொல்லிட்டியே, நீ செஞ்ச பாவம் தான் அவன் பிள்ளைங்க தலையில் நிற்கும்னு. போ, அதே காட்டில் தான் அவன் போனமாக கிடக்கிறான், போய் பாரு அப்படின்ட்டு ராஜா சொல்கிறான். அதிர்ந்து போன சேதுபதி உடனே காட்டுக்கு சென்றார். பின்னாடியே பார்த்தீங்களா ராஜாவும் போனான். விவேக் கான்ஸ்டபிளிடம் சேதுபதி ஐயா வீட்டில் உள்ள எல்லாரும் எங்கே இருந்தாலும் அதை விசாரித்து பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க, நான் சேதுபதி ஐயாவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன்ட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு விவேகம் புறப்பட்டார். சரி ஐயா, கான்ஸ்டபிள் கிளம்பி விட்டார். காட்டிற்கு சென்ற விவேக் அங்கு மறைந்து நின்று சேதுபதி ஐயாவை பார்த்தார். அங்கு அவரை தவிர வேறு யாரும் இல்லை. என்னடா, உன் பிள்ளையோட பிணத்தை பார்க்க வந்தியா? நீ செஞ்ச தப்புக்கு நான் தான் உன்னை தண்டிக்கணும், உன் குடும்பத்தை இல்லை. அதே பெண் குரல் கேட்டது. போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா சேதுபதி ஐயா வீட்டில் சேதுபதியை மிரட்டின அதே பெண் குரல். அது ரத்த காட்டேரியா இல்லை சீதா தானா உயிரோடு இருக்கிறாளா? இந்த எபிசோடில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ பொறுமையாக கேளுங்க, லிசன். சுற்றி முற்றி பார்த்தார் விவேக். ஆனால் அங்கு யாரும் இல்லை. சேதுபதி மட்டுமே நின்றிருந்தார். அவர் முகத்தில் தன் பிள்ளையை இருக்கவில்லை என்ற நிம்மதி. ஒன்றும் புரியாதவார் நின்றார். ஆனால் நீ சாவதை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறியவாறே மரத்திற்கு பின்னே இருந்து ராஜா வந்தான். விவேக் தனது கையில் துப்பாக்கி எடுத்து தயாரா வைத்து கொண்டார். அதுவும் என் கையிலே சாக போற என்று அதே பெண் குரல் கேட்டது. மரத்தின் இருளில் இருந்து ஒரு உருவம் தென்பட்டு குதித்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துலேருந்து அப்படி ஜம்ப் ஆகி ஒரு பெண் உருவம் குதித்து சேதுபதி முன்னாடி நின்றுச்சு. இல்லை, நீங்கள் நினைப்பது போல் அது அகோரமாக இல்லை. அது ஆவி இல்லை, பேய் அல்ல, இரத்த வாடை வீசிக்கொண்டு வரும் இரத்த காட்டேரி அல்ல, அழுகிய பிணங்களை தின்னும் கழுகு அல்ல, வேட்டையாடும் ஓனாயும் அல்ல. அது இல்லை. அவள் ஒரு முழு வடிவ பெண், தேவலோக மங்கை, அழகில் கவரும் ராட்சசி, பெண்களின் பெருமை அவள், கண்களில் கனவுகளின் தேவதை. ஆனால் அவளின் குழந்தைத்தனம் முகத்தில் இப்போது கொலைவெறி, கண்களில் ஆறாத பசி. அவள்தான் நம் கதையின் நாயகி சீதா. ஆம், அவளேதான். அதே கோபத்தில் ஒரு மரக்கட்டையை எடுத்து சேதுபதி நோக்கி ஓங்கினாள். ஹேண்ட்ஸ் அப் அப்படின்று இடம் மறித்தார் விவேக். சீதா, ராஜா இருவருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிலாம் நீ யாரையும் கொல்ல முடியாது, செத்து போன மாதிரி நாடகம் ஆடி ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா? நீ எல்லா கொலையும் நீ தானே பண்ணின, ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. ஏய் ராஜா, நீயும் தான் என்று சொல்லி கொண்டிருந்த விவேக் தலையில் யாரோ கட்டையால் அடித்தார். விவேக் திரும்பி பார்த்தார். அது சீதாவின் அம்மா மரகதம். ஆமாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சீதா சாகல. சீதா, ராஜா, மரகதம் இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இத்தனை கொலையும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு நாளா. ஆனா இதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு விவேக். சரியான நேரத்துல வந்தம்மா அப்படின்னு சீதா சொல்லியிருக்கான். ஏன்னா சீதாவோட அம்மா தான் மரகதம். நீ தான் சாகலையே, அப்புறம் ஏன் அவரை பழிவாங்க நினைக்கிற? கீழே விழுந்தார் விவேக். தலையில பலமா அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. அந்த விழும்போதே கேட்கிறாரு, நீ சாகாம தானே இருக்கிற, அப்புறம் இதுக்கு பழி வாங்கணும்னு துடிக்கிற அப்படின்ட்டு விவேக் கேட்கவும் சிரிக்கிறான். சீதா சிரிச்சிட்டு, ஏய் நீ தான் எல்லாம் கொலையும் பண்ணின,
உன்னை நான் சும்மா விட மாட்டேன், மரியாதையாக அவரை விட்டுரு அப்படின்ட்டு விவேக் வந்து அந்த கீழே விழுந்ததுக்கப்புறமும் கேட்குறாரு. ஆமாம், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன். அந்த மாணிக்கம், காளியப்பன், குமார் எல்லாம் கொலை பண்ணது நான் தான். அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆனந்த் அவனையும் கொலை முயற்சி பண்ணினேன். ஆனால் அவன் தப்பிச்சு கோமாவுக்கு போயிட்டான். இப்போ இவனையும் கொல்ல தான் போகிறேன். இவன் உயிர் என் கையில் தான் போகணும். நீ எல்லாம் பண்ணிட்டு இல்லாத ஒரு ரத்த காட்டேரி மேலே பழிய போட்டு தப்பிக்க பார்க்குற அப்படின்ட்டு விவேக் சொல்கிறாரு. சிரிக்கிறான். அதுக்கு யாரு? சீதா சிரிக்கிறா. ரத்த காட்டேரி இல்லைன்னு யாரு சொன்னது? ரத்த காட்டேரி இருக்கு, அது உண்மைதான், சீதா கூறினாள். எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கு. ரத்த காட்டேரி இல்லை, சீதா தான் இதெல்லாம் பண்ணுறதுன்ட்டு நம்ம முன்னாடி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறோம். ஆனால் சீதா ரத்த காட்டேரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பார்ப்போம். இது என்ன புது குழப்பம்? யோசித்தவாறே மயங்கினார் விவேக். சேதுபதி மிரண்டு போயிருந்தார். மரகதம், சீதா, ராஜா மூவரும் சிரித்தனர். அந்த காடே அதிர்ந்தது. கொலைகள் தொடரும். சேதுபதி இருந்துருவாரா இல்லை விவேக் அவரை காப்பாற்றிடுவாரா? விவேக் என்னாச்சு, அவர் பொழைப்பாரா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இதோட விளக்கத்தை எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம். அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா 12வது எபிசோடில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கொலையெல்லாம் எதுக்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, யாரால் இதெல்லாம் ஆரம்பிச்சதுன்னு ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதோட அதாவது ரத்த காட்டேரி 12 எபிசோடோட முடிய போதுங்க. நெக்ஸ்ட் எபிசோடு தான் லாஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீதா எதனால் கொல்லப்பட்டாங்கன்னு ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான த்ரில்லிங் ஸ்டோரி வேணும்னா அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் 3 days ஒன்ஸு நான் கம்பல்சரி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரியான த்ரில்லிங் ஸ்டோரிஸ், அப்புறம் க்ரைம், இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். பாய்.